இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பிறகும் வெளில வந்துட்டு நாங்கள் தப்பு செய்யல, அதனால தான் எங்களை வெளில விட்டோம்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு நாங்கள் தப்பு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் எப்படி தாக்கல் செய்யறாங்க? குழந்தைக்கு ஜெயிலுனா பயங்க, திரும்பவும் அழிவு போச்சுன்னு வெளியே சொல்லி அழுக முடியாது. கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு ஒரு வரைமுறை வேணும்னு சொல்றாரு. இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன அர்த்தம்? யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்காக காசுக்காக இப்படிலாம் பேசுறியா? கருணாநிதி அவர்களை சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியா பேசுனது, அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறக்காதவங்கிறது, இதெல்லாம் பேசிட்டு அங்க போய் ஏண்டா கேவலமா இருக்குடா, நில்ல அப்படி நில்லு. நீ என்ன சொல்லுவ? மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம், சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. அந்த பாட்டுலாம் உனக்கு வைக்கிறதுக்கு யோக்கியதையே இல்லை. அப்படி பண்ணாது, அந்த பாட்டை மாத்திக்க. இதுல வேற இலங்கையில அதை பண்ணாங்க இதை பண்ண. எதுக்கு இந்த வீரவசனம்? ஒருத்தன் மக்களுக்காக பேசுறான், மக்களுக்காக நிக்கிறான்னா நான் பேசுறது அப்படிதான்டா அப்படின்னு நிக்கணும். அந்த கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் இல்லைன்னா பொத்திக்கிட்டு வீட்டுல உட்காரணும். சாட்டை துரைமுருகனுக்கு மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒரு முறையாவது கடிவாளத்தை ஸ்ட்ராங்கா போடுங்க, அப்பதான் புத்தி வரும். அப்பயும் புத்தி வரலன்னா அது மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியல. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குறித்தும் பட்டியலின மக்கள் குறித்தும் அவதூறாக பேசியதற்காக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் மீது SC/ST வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்குக்காக பிணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகியுள்ளார்கள். அங்கு என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக பேசுவதற்காக சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். கலைஞர் குறித்து அவதூறாக பேசினதுக்காக போடப்பட்ட வழக்குல பிணை கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை சாட்டை துரைமுருகன் நாடி இருக்கிறாரு. அங்க என்ன நடந்ததுன்றதை விரிவா சொல்ல முடியுமா? பிரதர், ஆக்சுவலாக பிரதர் கலைஞர் அவர்கள் குறித்தும், அது மட்டும் இல்லாமல் பிரதர் சண்டாளன் என்கிற ஒரு பிரதர் சாதி பெயரை குறித்தும் தவறாக பேசியதற்காக சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு போடப்பட்டது. அதன் சார்ந்து சாட்டை துரைமுருகன் அப்பொழுதே நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டது. ஆனால் நீதிபதி இந்த விஷயத்தில் சாட்டை துரைமுருகனை நான் ரிமாண்ட் செய்ய ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இதுக்கு ரிமாண்டு தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால அவர் சிறையில் அடைக்கப்படாமல் அன்னைக்கே விட்டுட்டாங்க. இதான் விஷயம். ஆனாலும் அந்த வழக்கு பிரதர் வன்கொடுமை வழக்கு அப்படிங்கிறதுனால சாட்டை துரைமுருகன் கட்டாயம் பெயில் வாங்கி ஆகணும். அதற்காக இவர் என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. எங்கன்னா மதுரை பிரான்ச்சுக்கு போறாரு, கிளைக்கு போறாரு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் வேணும், அதுக்கு நீங்க ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போறாரு. இப்ப இவர் கொடுத்த அந்த மனு சம்பந்தமான விவாதம் வரும் பொழுது அரசு சார்பாக கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞரான செந்தில்குமார் வாதாடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா இவருக்கு இதுதாங்கயா பொழப்பு, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் ஒரு வழக்குல இனிமே நான் பேச மாட்டேன், இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி பொதுவெளியில பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு உத்தரவாத பத்திரத்தை கொடுத்தாரு. திரும்ப இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த தான் கொடுத்த அந்த உத்தரவாத பத்திரத்தை மீறி தான் இப்பவும் இது போல பொதுவெளியில பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடினா முதல்வர் குறித்து அவதூறா பேசினது. ஆமா ஆமா. அப்ப இதை அவர் இங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராரு. இப்படி இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க மீண்டும் இந்த கோர்ட்டு எந்த விதமான நிவாரணமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. அப்புறம் இவர் பக்கத்து உள்ள வழக்கறிஞரும் சில விஷயங்களை சொல்லி வாதாடுறாரு. ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு நீதிபதி தன்னுடைய கருத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யூடியூப்ல காசு வருதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா? நீ காசு வருதுங்கிறதுக்காக பேசுறியா? என்னதான் மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அதனை நாகரிகமான முறையில தான் சொல்லணும். கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்கு ஒரு வரைமுறை வேணும்னு சொல்றாரு. அதன் பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு வழக்குலயும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செஞ்சோம், திரும்பவும் இந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. அப்ப இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லி ஒரு உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன அர்த்தம்? யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்காக காசுக்காக இப்படிலாம் பேசுறியான்னு கேட்டிருக்காரு. அடுத்தது, ஒரு கட்சியில மாநில பொறுப்புல இருக்க நீ மக்கள் மத்தியில ஒரு இப்படிப்பட்ட வெறுப்புணர்வை தோன்ற மாதிரி பேசலாமான்னு கேட்டிருக்காரு. இனிமே இந்த மாதிரி எப்பொழுதுமே பேச மாட்டேன், இனிமே இது மாதிரி எப்பொழுதுமே பேச மாட்டேன், எங்கேயும் பேச மாட்டேன், பொதுவெளியிலையும் பேச மாட்டேன், சமூக ஊடகங்களையும் பேச மாட்டேன்,
ஊடகங்கள்லையும் பேச மாட்டேன்னு திரும்பவும் ஒரு பிரமாண பத்திரத்தை, அதாவது ஒரு உத்தரவாத பத்திரத்தை மனுதாரர் தாக்கல் செய்யணும், கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டு தாக்கல் செய்யணும். அப்படின்னா இதுல நான் கீழமை நீதிமன்றத்துக்கு உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. இதுக்கு இந்த தரப்பு ஒத்துக்கிட்டு இனிமே அந்த மாதிரி எப்பொழுதும் எங்கேயும் பேச மாட்டாங்க, நான் அந்த மாதிரி பேச மாட்டேங்கன்னு வழக்கம் போல சாட்டை தரப்பும் பதர் உத்தரவாத பத்திரத்தை தாக்கல் பண்ணதுனால நேற்று நீதிமன்றம் கீழமை கோர்ட்டுக்கு உத்தரவு போட்டு. இல்ல அவர் நான் பேசுனது சரிதானே, எந்த தவறையும் பேசலையே, அந்த பாட்டு என்னோடது கிடையாது, அதிமுக போட்ட பாட்டு, நீங்க கைது செய்யறதா இருந்தா அதிமுக சார்ந்த நபர்கள் அந்த பாட்டு யாரை எழுதுனோ அவங்க தான் கைது பண்ணணும். அந்த இருக்கிற பாட்டை நான் பாடினேன், இதுல எந்த தவறுமே இல்லைன்னாரு. அவரோட கட்சி தலைவர், அதாவது ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு படிக்கு மேல போய் அந்த பாட்டு பாடினா என்ன தப்பு, நான் மறுபடியும் பாடுவேன்னு பாடி காமிச்சாங்க. அப்போ நான் தப்பு செய்யலன்றது தான் வெளில பேசினாங்க. இதுக்கு முன்னாடி கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட பிறகும் வெளில நாங்க தப்பு செய்யல, அதனால தான் எங்களை வெளில விட்டுன்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு நாங்க தப்பு செஞ்சுதான் மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் எப்படி தாக்கல் செய்யறாங்க? குழந்தைக்கு ஜெயிலுனா பயங்க, திரும்பவும் அழுவி போச்சுன்னு வெளியே சொல்லி அழுக முடியாது, திரும்பவும் உள்ளார வாழக்கூடிய எளிய வாழ்க்கையை வாழ்றதுக்கு தயாரா இல்லை சிறைக்கு போய். அப்போ நான் உண்மையை தான் பேசினேன், அதிமுக பாடின பாட்டை தான் நான் பாடினேன்னு சொன்னா ஓகே சரி வச்சுப்போம். சரி, அப்போ ஜட்ஜு முன்னாடி ஆமாங்க நான் உண்மையை தாங்க பேசுனேன், என்னங்க தப்பு இருக்கு, அதிமுககாரன் பாடின பாட்டுங்க அது, அப்படி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு போடுறதா இருந்தால் அவங்க மேலே தாங்க வழக்கு போடணும். அவங்க பாடினதை குறிப்பிட்டு நான் பண்ணதுக்கு என் பேரில் மட்டும் ஏங்க வழக்கு போடணும்னு கேட்கணும்ல, அதெல்லாம் நியாயம். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன், இனிமே எப்பொழுதுமே பேச மாட்டேன், நான் பேசுனது தப்பு தான். இந்த மாதிரி எப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையாகி இந்த மாதிரி வழக்குன்னு வருதோ, வழக்குக்கு முன்னாடி ஐயா அப்படியே பயங்கர கெத்தா இருக்க வேண்டியது, வழக்குக்கு அப்புறம் சூப்பி போட்ட கொட்டை மாதிரி ஐயா நான் பண்ணது தப்புங்கய்யா, தெரியாம பேசிட்டேன்யா, தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிங்க, இனிமே பேச மாட்டேங்க வேண்டியது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. முன்னாடி அதாவது போன முறை வழக்கு போட்டப்பையும் நான் பேசுனது தப்பு தான், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன்னு உத்தரவாத பத்திரம் தாக்கல் செய்யறேன், அதுக்கு முன்னாடியும் தாக்கல் செய்யறேன், இப்பவும் தாக்கல் செய்யறேன். என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு நான் பேசினேன்னு ஸ்டாண்ட்ல நில்லு, அதுல நில்லு, நான் பேசுனது சரிதாங்க அப்படின்னு நில்லு. இல்ல அப்படின்னா இனிமே பேசாத, இனிமே யாரை பத்தியுமே பேசாத, இனிமே சேனலே நடத்தாத. ஏன்னா நீ பொழப்பென்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிறதுக்காக, ஏன்னா ஜட்ஜே சொல்றாருல சம்பாதிக்கிறதுக்காக பேசாதான், ஜட்ஜே சொல்றாரு சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சேனலை நடத்தி வழக்கு வாங்கி அப்புறம் போயிட்டு ஐயா நீ விட்டுருங்கன்னு கேட்கறதுக்கு அதை பேசாம இருந்துட்டு போ. அதாவது அங்க போய் நான் ஒன்றும் செய்யல, தப்பு தான் செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு இந்த வேலையை செய்யாம இருக்கலாம்னு சொல்ல வரம்பது. இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம்? எனக்கு படம் பேர் சரியா தெரியல. வடிவேல் கிட்ட இருக்கக்கூடிய 2 அல்லக்கைங்க சொல்லுவாங்க, அண்ணே நீ வாங்கின பணம் வட்டி பணம் தரல, அதனால அவன் பெரிய டானை கூட்டு வந்துட்டானே, என்னடா சொல்ற, முன்னாடி போங்களா பின்னாடி வரேன், அண்ணன் 4 கொலை பண்ணியிருக்கேன்டா, அவன் என்ன பண்றான் பாடுறா அப்படின்னு வீராப்பா அந்த பெரிய டான் குண்டா இருப்பாப்ல பக்கத்துல உட்காந்துட்டு, அண்ணே உன் லெவலுக்கெல்லாம் என்னைய பார்க்க வரலாமா இவருக்கிட்ட வரலாமாண்ணே, அங்க பின்னாடி இருக்கள்கிட்ட வரலாமா, 4 நாள்ல அந்த பணத்தை தம்பி உனக்கு கொடுக்கலாம் ஏன்னு கேளு. இப்படி அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு, போ அண்ணே நீ போன, நான் பணத்தை கொடுக்கறேனே, போன போ, அங்க பாக்குறவனுக்கு போயா அப்படிங்கிற அண்ணன் போடுறா மிரட்டி பறக்க விடுறாராம்பாங்க. கிட்டக்க போய் அண்ணே 4 நாள் கொடுத்துறேனே போனேன். அடுத்தது தன்னுடைய செப்பலை கழட்டி செருப்பை கழட்டி, அண்ணே ஏன் செருப்பாலே அடினே அப்படின்னு செப்பலை காட்டுறது. பின்னாடி இருக்கவன் அண்ணன் செருப்பு எடுத்து காட்டுறாரு போடுறா, என்னமா மிரட்டாரு போடுறா, அண்ணன் சூப்பர்ரா. இங்க என்ன தெரியும், அண்ணே என் செருப்பால கூட அடினே, பணத்தை கொடுத்துறேன்னு. அப்ப உன்னை நம்பி இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு உன்னை ஒரு வீரனா காட்டுற, தீரனா காட்டுற, சூரனா காட்டுற. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது 4 செவுத்துக்குள்ளார ஐயா நான் தெரியாம பேசிட்டேன், தப்பா பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு பம்புற. இந்த பொழப்பு தேவையா? மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம். இப்ப அந்த மானம் எங்க போச்சு, அந்த வீரம் எங்க போச்சு அப்படின்னு நான் கேட்கிறேன். பெதர் வழக்குங்கிறது எல்லாத்துக்கும் வரும், அது ஒன்றும் அசிங்கம்லாம் கிடையாது, வரும், எல்லாத்துக்கும் வரும். இந்த தேசத்துக்காக உண்மையான பாடுபட்டவர்களுக்கும் வழக்கு இருக்கு, அவர்களும் சிறை சென்றிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக போராட்டங்கள் செய்த போராடிய போராளிகளுக்கும் இப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு. இவ்வளோ ஏன் பெதர்? நான் பெதர் இந்துத்துவால இருக்கும் பொழுது
இப்படி வந்து ஒரு பிரச்சனை வருது. ஹைகோர்ட்ல வந்து நான் சார்ந்த வக்கீல் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, தம்பி இனிமேட்டுக்கு பெரியாரை பத்தி இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவாதம் கேட்கறாங்க. எழுதி கொடுத்துடலாம் தம்பி, ஒரு கையெழுத்து மட்டும் போடு, நமக்கு வந்து தம்பி நமக்கு முன்ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாரு. நானும் ஆமான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டேன். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இங்கேயே அதை நான் சொல்றேன். நான் போட்டேன், இல்லைன்னு சொல்லல, நான் போட்டேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான். அப்ப அந்த ஸ்டாண்ட்ல நான் செஞ்சது தப்பு. அந்த ஸ்டாண்ட்ல நான் இருக்கும் பொழுது பெரியார் வந்து இப்பதான் தவறா தெரிஞ்சாரு, பெரியார் செய்தது வந்து இப்பதான் தவறுன்னு நான் சொன்னேன். அப்ப நான் அந்த ஸ்டாண்ட்ல இருக்கும் பொழுது அந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டது தப்பு. ஆனா அதன் பிறகு ஒரு பிரச்சனை இல்லை, நான் வந்து அது வந்து RSS இந்துத்துவாளர்களோட பழக்கம் அப்படிதான் இது பண்ணுவாங்களா? ஆமா ஆமா அப்படிதான். ஆமா ஆமா, ஒரு பிரச்சனைனா உடுதம்பி மன்னிப்பு தானே, மன்னிப்பு கேட்டதுனால என்ன ஆயிடுது, இப்படிதான் நம்மளை வந்து கொண்டு அச்சிராதா கேட்காத மன்னிப்பா இப்படிலாம் வந்து இப்பதான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. நானும் அதை வந்து இப்பதான் ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது மானம்னா என்ன, மன்னிப்புனா என்ன, இது கேட்கலாமா கூடாதா, ஒரு வந்து பேச்சுனா என்ன, மக்களுக்காக நிக்கிறதுனா என்ன, இப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அதை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதனுடைய சாராம்சங்கள் புரியுது. நம்ம இந்துத்துவாவை விட்டுட்டு அமைதியாக இருக்கும் பொழுது மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு ஒரு போராட்டம் ஒன்று செஞ்சேன் பதர். நம்ம ஊர்ல பெரம்பலூர்ல செஞ்சேன். என்ன போராட்டம்னா, இந்த இதுக்குள்ள பதர் சொத்து வரி உயர்வு, GST, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுலாம் கண்டிச்சு பிச்சை எடுக்கும் போராட்டம் செஞ்சேன். ஒரு 10 நிமிஷம் தான் நாங்கள் நின்றுருப்போம். அதிகபட்சம் ஒரு 20-30 பேர் தான் நின்றுருப்போம். நின்றுது இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய மத்திய மாநில அரசுகளை வந்து கண்டிக்கிறோன்னு சொல்லிட்டு கோஷம் தான் போட்டோம். காவல்துறை வந்துச்சு, உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னிச்சு. சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து இப்போ நின்னாங்க. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக நாங்கள் வந்து இப்போ கோஷம் போட்டோம். காவல்துறை வந்தாங்க, கைது பண்ணாங்க. நாங்கள் வந்து இப்போ வண்டியில் ஏறி போயிட்டோம். இப்போ அதில் வந்து என்னையை மட்டும் வந்து ரிமாண்ட் செய்யறதுக்காக ஒரு புட்டப் கேஸ் ஒன்று போடுறாங்க. உங்களுக்கே தெரியும் புட்டப் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னு. அதில் காவல்துறை வந்து என்னை மட்டும் வந்து ரிமாண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்கள் சரியா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டேன் நான். அப்போ என்னை வந்து இப்போ மேஜிஸ்ட்ரேட் மாதிரி போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ எனக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதங்கள் போது மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்க, சார் உங்கள் மேலே என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியுமா, உங்களை ஏன் கைது செஞ்சுருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அம்மா நான் மக்களுக்காக போராட்டம் தான் செஞ்சேன், உண்மையாலுமே இவங்க என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்கீங்க, இன்ஸ்பெக்டர் வந்து அடிக்க போயிருக்கீங்க, திட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யார் தெரியுமா, ஆளுங்கன்னு சொல்லி தகாத முறையில் பேசி வம்புழுத்ததா சொல்லி உங்கள் பேரில் வந்து சார் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அம்மா நான் கொஞ்ச நேரம் பேசலாமா? அம்மா சார் சொல்லுங்கள் சார். அம்மா நான் பேசுகிறத பதிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை சொல்கிறேன். சரிங்க சார்ங்கிறாங்க. நான் பேசுறேன், அம்மா அதாவது சொத்து வரி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, GST, இப்படிப்பட்ட மக்கள் வந்து அன்றாடம் சந்திக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை, அடிமட்ட மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகளை கண்டிச்சு பிச்சை எடுக்கும் போராட்டம் பண்ணோமா, இவ்வளவுதான் நடந்துச்சு. ஆனா காவல்துறை நான் வந்து சத்தம் போட்டதா வம்புழுத்ததா சொல்லி சொல்றாங்க. அங்க கவர்மெண்ட் சம்பந்தமான CCTV இருக்கு, நீங்க அந்த ஃபுட்டேஜை வாங்கி பாருங்க. இன்னொன்று, என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்துமா லைவ் போட்டிருக்கேன். அதில் வந்து அதாவதுமா லைவ் வீடியோவில் வந்துமா இது எடிட்டிங்லாம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து நிற்கிறதுலேருந்து போகிற வரைக்குமே அந்த இதில் இருக்கும், ஃபுட்டேஜ் இருக்கும். நீங்கள் அதையும் வாங்கி பாருங்கம்மா. அடுத்து காவல்துறை சார்பாகவும் வீடியோ எடுத்திருப்பாங்க, நீங்கள் அதனையும் வாங்கி பாருங்க. எங்கேயாவது அதெல்லாம் போய் கேஸ்ன்னு மறுத்து சொல்லிடுறீங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் வந்து நான் யார் தெரியுமா ஆளுங்கட்சிக்காரன்னு சொல்லி வம்புழுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அம்மா நான் போராட்டம் பண்ணதே மத்திய மாநில அரசை கண்டிச்சு தான். இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படிமா ஆளுங்கட்சிக்காரன் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல, அதற்கான ஆதாரம் வந்து கண்டிப்பா கிடையாது, நீங்க வேணா பாருங்க அப்படிங்கிற. அப்படியே பார்த்தாங்க, யோசிச்சாங்க. அப்புறம் அந்த அம்மா இருந்துட்டு, உங்களுக்கு வந்து சார் இத்தனாம் தேதி வரைக்கும் வந்து நீதிமன்ற காவல் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளை வந்து கொண்டு போய் சப்ஜெயில் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் நான் முறையாக சட்ட ரீதியாக அணுகி சட்ட போராட்டம் செய்து பெயில் வாங்கி வெளியே வந்து இதுதான். அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து என் பேரில் வந்து வழக்கு, என் பேரில் வழக்கு, பொய் வழக்கு. அந்த வழக்கு அதை நேரடியாக போகிறேன், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்கிறேன், என் கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை நான் காட்டுறேன். இதை நான் பேசினேன், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் போட்ட வழக்குக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ இது போல அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நான் வந்து சட்ட ரீதியாக தான் ஃபேஸ் பண்றேன். இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு சாதாரண வந்து விவரம் தெரியாத நபர்கள் இல்ல பாமர மக்கள் இவங்க மேல போலீஸ்காரங்க வந்து பொய் கேஸ் போடும்போது அவங்களால எதிர்த்து பேச முடியாது. அவங்களுக்கு நீதிமன்றம்னா ஒரு பயம் இருக்கும், இந்த அதிகாரத்தெல்லாம் பார்த்தா ஒரு பயம் இருக்கும், அதனால பேச மாட்டாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியில சாதாரண தொண்டனா இருக்கிறவங்க கூட இது பொய் வழக்குன்னு பேசிடுவாங்க, அரசு என்ன பொய்யா கண்டிச்சு பேசிடுவாங்க. தலைவராக இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து மறுப்பாங்க. அப்படிதான் பல வழக்குகள் வந்து பிரபலம் ஆயிருக்குது. ஆனா இவர் ஏன் இப்படி அங்க போய் மன்னிப்பு கேட்கணும்? அப்ப அவரு செஞ்சதெல்லாம் தப்புன்றது அவருக்கு தெரியும், அப்படிதானே? தப்புங்கிறது தெரியும் ஒரு பக்கம், ஜெயிலுக்கு போறதுக்கு பயம். அப்ப நீ போராளியே கிடையாது,
இதுல வேற இலங்கையில அதை பண்ணாங்க இதை பண்ண, எதுக்கு இந்த வீரவசனம்? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஏன் இந்த வீரவசனம்? நீயே அதாவது உனக்குள்ள இவ்வளவு பெரிய பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே வீரனாக ஏன் கட்டமைக்கிற அப்படின்னு நான் கேட்குறேன். நியாயமான விஷயங்களை பேசு, நியாயமான விஷயங்களை செய்யு. அப்போ நீ நியாயமில்லாத விஷயத்த பேசுறதுனால தான், நீ வந்து தவறான தகவல்களை பேசுறதுனால தான் உன்னால் அங்கே வந்து போய் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்கிறேன் பிரதர். கடைசியாக கூட வந்து பிரதர் முன்னாள் டிஜிபி ஏகே விஸ்வநாதன் சார்ந்து நாம் பேசி அதன் ரீதியாக வழக்கு வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு இருக்கு. நாம் வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒருத்தன் மக்களுக்காக பேசுகிறான், மக்களுக்காக நிற்கிறான்னா நான் பேசுறது அப்படிதான்டா அப்படின்னு நிற்கணும். அந்த கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் இல்லைன்னா பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து பொத்திக்கிட்டு வீட்டில் உட்காரலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைன்னா கட்ஸோட நில்லு. நான் இப்படி தான் பேசினேன், நான் பேசல என்ன தப்பு இருக்கு, என்கிட்ட எல்லா விதமான எவிடன்ஸ் இருக்கு, நான் பேசல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நில்லு. அப்படி உன்னை வந்து தூக்கி உள்ள வச்சா வைக்கட்டும், நீ அதை ஃபேஸ் பண்ணு. உனக்கு கண்டிப்பா 4 பேர் சப்போர்ட் இருப்பான். ஆனா நீ அதை செய்யல, வெளியே நான் அப்படிதாங்கிற, உள்ள நான் சும்மாங்க எல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற, இதை எப்படி எடுத்துக்கிறது? இதுல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை வந்து சண்டாளன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியா பேசுனது, அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நல்ல அப்பா அத்தாளுக்கு பிறக்காதவங்கிறது, இதெல்லாம் பேசிட்டு அங்க போய் நான் பேசுன தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏண்டா கேவலமா இருக்குடா, நில்ல அப்படி நில்லு. நீ என்ன சொல்லுவ? மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம், சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. அந்த பாட்டுலாம் உனக்கு வைக்கிறதுக்கு யோக்கியதையே இல்லை அப்படி பண்ணாது. அந்த பாட்டை மாத்திக்க, அந்த பாட்டை தயவு செஞ்சு மாத்திக்க. அப்ப தொடர்ந்து இது மாதிரியான சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யறத வந்து வாடிக்கையா வச்சிருக்கவர் தான் சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு வந்து மீண்டும் மீண்டும் நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஒரு முறையாவது கடிவாளத்தை ஸ்ட்ராங்காக போடுங்க, அப்போதான் புத்தி வரும். அப்பயும் புத்தி வரலன்னா அது மனுஷ ஜென்மமா என்னன்னு தெரியல, அப்போதான் புத்தி வரும்னு நான் சொல்றேன். இன்னொன்று, தொடர்ந்து இப்படி வன்மமாவே பேசிக்கிட்டு இருந்தா பாதிக்கப்பட்டவங்க பக்கத்து நம்ம பார்க்கணும்ல. நீங்க ஒவ்வொரு முறையும் விட்டுடுறீங்க. நீதிமன்றத்தின் உத்தரவை நம்ம வந்து விமர்சனம் செய்யல, தவறா பேசல. ஏன்னா நீதிமன்ற உத்தரவை யாருமே பேசக்கூடாது, நம்ம பேச வரல. நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டா கேட்கிறேன். அப்ப நீங்க கண்டினியூஸா அவரை நீங்க வந்து ஜாமீன்ல விட்டுட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்படுகிறவர்களுடைய நிலையை வந்து என்னன்னு யோசிக்கணும்னு சொல்றேன். அதனால இதற்கு மேலாவது சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கடிவாளத்தை நீதிமன்றம் போடணும் அப்படின்னு சொல்றேன் பிரதர். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. பிரதர், தேங்க்யூ பிரதர்.